ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய இபி அதாவது கரண்ட் பில்லை வந்து நாம் கூகுள் பே மூலமா எப்படி பே பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிபே அதாவது கூகுள் பே வந்து நீங்கள் ஆப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட ஆப் இல்லை அப்படின்னாக்கா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜிபே ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜிபே ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிஎன்வி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய கன்சியூமர் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய 12 டிஜிட் கன்சியூமர் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக டைப் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிக் நேம் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷனல் கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் உங்களுடைய நிக் நேம் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுலாம் என்ன அது ஆப்ஷன். உங்களுடைய நம்பரை நீங்கள் டைப் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது ஃபவுண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஸோ நிக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பட்டனை நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டு டேட்டு வந்து எக்ஸ்பைரி டேட்டு, அதேமாதிரி அதாவது லாஸ்ட் டேட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில் டேட் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகும். பே பில் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு பின் நம்பர் கேட்கும். உங்கள் பின் நம்பரை கொடுத்து உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சிங்க. ஸோ உங்களுக்கு பில்லே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்ஏவி அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய சர்வீஸ் நம்பரை கொடுத்து உங்களுடைய ரிசிப்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிபே மூலிமா உங்களுடைய கரண்ட் பில்லை ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.